அண்ணன் கேட்ட கேள்வி முதல்ல பதில் சொல்றேன். வந்தோனே எலக்ஷன் வந்தோனே ஒரு இடைத்தேர்தல் வந்தது. ஏன் நிக்கல? எப்ப நிக்கணும்ன்ற முடிவை நாங்க எடுப்போம். 2010ல கட்சி ஆரம்பிச்சவங்க 2011 தேர்தல், 2014 தேர்தல்ல நின்னாங்களா நாம் தமிழர்? நிக்கல. ஏன் நிக்கல? வரேன். என் பதில சொல்றேன். அப்போ அந்த தேர்தல்ல நம்ம நிக்கிறோம், நிக்கலன்ற முடிவு அவங்க எடுக்கலாம்னு போது, எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தல ஃபோக்கஸ் பண்ணி நாங்க வச்சிட்டு இருக்கோம். நாங்க எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க போகணும்லாம் முடிவு பண்ற உரிமை மத்தவங்க கிடையாது. எங்க பார்ட்டியோட சாவர்னிட்டி அது. பாயிண்ட் 1. அப்படியே இருந்தாலும் 2025 வந்த இடைத்தேர்தல்ல நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அது மலரும், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இது மலரும்னு சொல்லல. எங்க ஆளுங்களை ஜனநாயகமா எங்க வேலையை பார்க்க விட்டோம். இன்னைக்கு திமுக அதிமுகவையும் திட்டவங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னாங்களா இல்லையா? 2024 தேர்தல் இன்னைக்கு 2011 கதை வேணான்னு 24 தேர்தல் நடக்கிற கதையை சொல்றேன். ராமநாதபுரத்தில் ஐயா மோடி அவர்கள் கேண்டிடேட்டா வந்தா நாம் தமிழர் கேண்டிடேட்டே போடாது. அதிமுக மட்டுமே நின்னு நெத்தி நிக்கட்டும். மோட்டு பிஜேபி போயிட கூடாது. அதனால திமுக சப்போர்ட் பண்ணனும்னு சொல்லிருக்காரு சீமானன். இது என்ன அரசியல்? ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி திமுக அதிமுக மாத்தி பண்ணிட்டு அதிமுக நலிவடைஞ்சதுன்னா போய் உட்கார்ந்து சமாதானம் பண்ணுவாரு. ஏன்னு கேட்டா அந்த கட்சி உடையறத பார்க்க மனசு இல்ல. திராவிட கட்சி உடைக்கணும் தானே வந்தீங்க. நீங்க ஏன் போய் பூசி முழுகி சமாதானப்படுத்துறீங்க? திமுக என் குடும்ப கட்சி சொன்னது அண்ணன் சீமானன். எதுக்கு ப்ரூஃப் வேணும்? இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மாற்றம் ஒருத்தர் வந்து நின்ன போது அது வரைக்கும் பண்ண திமுக அதிமுக பாஜக விட்டுவார். நேரா வந்து நான் தாவேக்கா இதை பண்ணியதா தாவேக்கா அதை பண்ணியதா தாவேக்காவை மட்டும் பத்தி பேச வச்சிருக்கோம்ல. இத தாவேக்கா தான் பண்ணுச்சு.